வணக்கம். கார் இன்சூரன்ஸ்னாலே நமக்கு பல நேரங்கள்ல ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? இன்னைக்கு நாம இந்த இந்தியன் கார் இன்சூரன்ஸ் உலகத்துல நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள், குறிப்பா 2025க்கான புதிய IRDI விதிகள், கிளைம் வாங்குறதுல உள்ள நுணுக்கங்கள், அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ஆனா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இந்த அலசல்ல பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு போயிடலாமா? இந்த விளக்கப்பதிவை நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு புதிய விதிகள், எக்ஸ்க்ளூஷன்ஸ், கிளைம் ப்ராசஸ், கடைசியா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் கேஸ் வரைக்கும் பார்க்க போறோம். முதல்ல செக்ஷன் 1 கார் இன்சூரன்ஸோட அந்த அடிப்படை விஷயங்களை ஒரு வாட்டி குவிக்கா ரீகேப் பண்ணிடலாம். கார் வாங்குறப்பவே நமக்கு வர்ற முதல் பெரிய கேள்வி, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸா இல்ல காம்ப்ரிஹென்சிவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேர்ட் பார்ட்டிங்கிறது சட்டப்படி கட்டாயம். ஆனா அதனால உங்க காருக்கு எந்த யூஸும் இல்ல. உங்க காரால மத்தவங்களுக்கோ அவங்க ப்ராப்பர்ட்டிக்கோ டேமேஜ் ஆனா மட்டும்தான் அது கவர் ஆகும். ஆனா காம்ப்ரிஹென்சிவ் அப்படி கிடையாது. அதுல தேர்ட் பார்ட்டி கவரும் இருக்கும், பிளஸ் விபத்து, திருட்டு, இயற்கை சீற்றங்கள்ல இருந்து உங்க காரையும் அது பாதுகாக்கும். ஒரு முழுமையான நிம்மதி வேணும்னா காம்ப்ரிஹென்சிவ் தான் பெஸ்ட். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பர் இந்த 7.5 லட்சம். ஒருவேளை நீங்க வெறும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் வச்சிருந்து உங்க காரால வேறொருத்தரோட பொருளுக்கு பெரிய டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதிகபட்சமா 7.5 லட்சம் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்க. அதை தாண்டி ₹1 செலவானாலும் அது உங்க பாக்கெட்ல இருந்து தான் போகும். எப்படிப்பட்ட ரிஸ்க் பாருங்க. சரி, செக்ஷன் 2க்கு வருவோம். 2025 IRDI புதிய விதிமுறைகள் மூலமா கவரேஜோட எதிர்காலமே எப்படி மாறி இருக்குன்னு பாப்போம். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். இனிமே உங்க பிரீமியம் முழுக்க முழுக்க உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதாவது நீங்க எவ்ளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்கன்னு கணக்கு வச்சு பே ஆஸ் யூ டிரைவ், எவ்ளோ சேஃபா ஓட்டுறீங்கன்னு டெலிமேட்டிக்ஸ் மூலமா ட்ராக் பண்ணி பே ஹவ் யூ டிரைவ்னு சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்தாச்சு. இது போக KYC இப்போ கட்டாயம், அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் மினிமம் 15 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த அளவுக்கு பொறுப்பா ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் மிச்சம். இதுக்காகவே பீமா சுகம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா IRDA கொண்டு வராங்க. இந்த 3 ஸ்டெப் ரோல் அவுட் ப்ராசஸ் 2025 வருஷ கடைசிக்குள்ள முழுமையா செயல்பாட்டுக்கு வந்துடும். இது வந்துடுச்சுன்னா பாலிசி வாங்குறதுல இருந்து கிளைம் செட்டில் பண்றது வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல உங்க விரல் நுனியில ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். செக்ஷன் 3 எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது உங்க இன்சூரன்ஸ் பாலிசி எதெல்லாம் கவர் பண்ணாது அப்படிங்கிற கசப்பான உண்மைகளை இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ஆப்வியஸான விஷயம்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா மது போதையில வண்டி ஓட்டுறது, வேலிடான லைசென்ஸ் இல்லாம ஓட்டுறது, எக்ஸ்பயர் ஆன பாலிசிய வச்சுட்டு ஓட்டுறது, இல்லனா காரை ரேசிங் மாதிரியான சட்டவிரோத விஷயங்களுக்கு யூஸ் பண்றது, இதுல ஏதாவது ஒன்னு செஞ்சாலும் உங்க கிளைம் அப்ஜெக்ஷனே இல்லாம ரிஜெக்ட் ஆயிடும். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத விபத்துகள்ல இருந்து காப்பாத்துற ஒரு சேஃப்டி நெட். உங்க காரோட நார்மலான தேய்மானங்கள் இல்லனா திடீர்னு வர்ற மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க பணம் தரமாட்டாங்க. இது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது. அதே மாதிரி உங்க பாலிசில குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் லிமிட்டை தாண்டி விபத்து நடந்தாலோ அல்லது உங்க காரை வேற யாருக்காவது அடமானம் வச்சிருக்கும் போது விபத்து நடந்தாலோ கண்டிப்பா கிளைம் கிடைக்காது. உங்க காரோட பவுண்டரிஸ் என்னன்னு எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, இப்போ செக்ஷன் 4 கிளைம் வாங்குற ப்ராசஸ்ல உள்ள டேட்டா, டைம்லைன் மற்றும் பண கணக்குகளை டீகோட் பண்ணுவோம். கிளைம் பண்றப்போ இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். IRDA விதிப்படி உங்க காரோட வயசு ஏற ஏற அதோட மதிப்பு எப்படி குறையுதுன்னு பாருங்க. 6 மாசத்துல 5% ஆரம்பிச்சு 5 வருஷத்துல உங்க காரோட வேல்யூல சரிபாதி, அதாவது 50% குறைஞ்சிடும். ஆனா நீங்க 0 டிப்ரீசியேஷன் ஆட் ஆன் வாங்கியிருந்தா இந்த தேய்மானத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சரி, இந்த 75% அப்படிங்கிறது என்ன? ஒருவேளை கார் பெரிய விபத்துல சிக்கி அதை ரிப்பேர் செய்ய ஆகிற செலவு உங்க காரோட டோட்டல் IDV மதிப்புல 75% தாண்டிடுச்சுன்னு வைங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி அதை அஃபிஷியலா டோட்டல் லாஸ், அதாவது முழுமையான இழப்புன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. கிளைம் ப்ராசஸ்ல பல பேருக்கு இருக்கிற டென்ஷனே இந்த கம்பெனிக்காரங்க இழுத்தடிப்பாங்களோ அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ஸ்ட்ரிக்டான டைம்லைன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா 72 மணி நேரத்துக்குள்ள சர்வேயர் வரணும். 15 நாளுக்குள்ள உங்க புகாருக்கு தீர்வு காணணும். 30 நாட்களுக்குள்ள கிளைமை செட்டில் அல்லது ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா தேவையில்லாம தாமதப்படுத்துற கம்பெனிகளை நம்ம தைரியமா தட்டி கேட்கலாம். ஃபைனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் 5 இன்சூரன்ஸ் பொறுப்போட எல்லைகளையே டெஸ்ட் பண்ணுனா ஒரு உச்சக்கட்ட ஆச்சரியமான உச்சநீதிமன்ற வழக்கை இப்ப பார்க்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எலெக்ஷன் டியூட்டிக்காக அரசாங்கம் உங்களை வற்புறுத்தி
உங்க கார் எடுத்துன்னு போறாங்க. அந்த நேரத்துல உங்க கார் ஒரு பெரிய விபத்துல சிக்கிடுது. இப்போ நஷ்ட ஈட்ட யாரு கட்டணும்? கவர்மெண்டா இல்ல உங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியா? என்ன தோணுது உங்களுக்கு? இந்த டைம்லைனை பாருங்களேன். 2010ல எலெக்ஷனுக்காக அரசாங்கம் எடுத்த ஒரு ஸ்கூல் பஸ் எதிர்பாராத விதமா ஒரு பைக் மேல மோதி ஒருத்தர் உயிரிழந்துடுறாரு. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல், ஹைகோர்ட்னு மாறி மாறி சரியா 16 வருஷம் கழிச்சு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாசம் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை எட்டியிருக்கு. இங்க சுப்ரீம் கோர்ட்டோட வாதம் ரொம்பவே ஷார்ப்பா, லாஜிக்கலா இருக்கு. கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, வண்டி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அந்த வண்டியோட ஓனருக்கு அது மேல எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஓனருக்கே கண்ட்ரோல் இல்லாதப்போ அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி பொறுப்பாக்க முடியும்? இது நியாயம்தானே? சோ இதுதான் ஃபைனல் வெர்டிக்ட். கட்டாயப்படுத்திய அரசாங்கம் வாகனத்தை எடுத்ததுனால இது இன்சூரன்ஸ் பாலிசியில வர்ற ரெகுலர் யூஸ் கிடையாது. அதனால முழு கண்ட்ரோலையும் கையில எடுத்த அரசாங்கம் தான் அந்த விபத்துக்கான முழு நஷ்ட ஈட்டையும் கொடுத்தாகணும்னு சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டமா தீர்ப்பு வழங்கிட்டாங்க. என்ன ஒரு கேஸ் ஸ்டடி பாத்தீங்களா? புதிய டெலிமேட்டிக்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டோட இந்த அன்எக்ஸ்பெக்டட் எட்ஜ் கேஸ் வரைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த விளக்கப்பதிவுல ஆழமா பார்த்திருக்கோம். இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்ககிட்ட இப்போ இருக்கிற பாலிசி நிஜமாவே நீங்க இன்னைக்கு வண்டி ஓட்டுற முறைக்கும் உங்களோட ரிஸ்க்குக்கு மேட்ச் ஆகுதா? அடுத்த முறை ரினியூ பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.